ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ask Recipes. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான கார சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கெலாம் பர்ஃபெக்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது காஷ்மீரி மிளகாய் தான். காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். கார சட்னினாலே மிளகாய் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, மிளகாயிலேருந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. இதோடவே 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக சாஃப்டாக வதங்கி வரும், அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன பல்லா இருந்துச்சுன்னா ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மிளகா, வெங்காயம், புளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா தாளித்து விடுங்க. கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த மாதிரி தாளித்து விட்டுக்கலாம். இப்போது இந்த தாளிப்பை அப்படியே சட்னியில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னிக்கு எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம Ask Recipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.